generation, and this is the voice of end time. Equipping every believer as a soldiers and preparing the body of Christ for the end time revival movement. Raising next generation, and this is the voice of end time. இந்த பூமியிலேயே பயங்கர ஆபத்து என்னன்னா, நாம் தேவனை தவறாக புரிந்து கொள்வது. இரண்டாவது, ஜனங்களுக்கு தேவனை குறித்துதான தவறான பிக்சரை காட்டுறது. அதுல ஒண்ணு என்னன்னா, ஆண்டவர் உன்னை நரகத்துக்கு அனுப்பிடுவாரு. ஒரே ஒரு வசனம் எடுத்து சொல்லு பைபிள்ல, அவர் அனுப்ப போறாருன்னு. இல்ல, நீ நரகத்துக்கு போனா அவர் உன்னை அனுப்பல. நீ உன்னை நரகத்துக்கு அனுப்புறதா இருந்தா அவர் இயேசு கிறிஸ்துவை உங்ககிட்ட அனுப்பி இருக்கவே மாட்டாருங்க. இயேசு கிறிஸ்துவை நமக்காக அவர் அனுப்பினதுக்கு ஒரே காரணம், நாம நரகத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிதான். அதுலயும் என்ன பண்ணிருக்காங்க, இயேசு கிறிஸ்துவை நம்ம கிட்ட அவர் அனுப்புனதுக்கு அப்புறம் ஒரு ராங் பிக்சர் கொடுக்குறாங்க, அவர் நம்மளை நரகத்துக்கு அனுப்புவாருன்னு சொல்லி. This is not gospel. Don't ever preach this gospel. இந்த சுவிசேஷத்தை ஒரு நாளும் தவற பண்ணாத. You are misunderstanding God and you are misrepresenting God. நீ தேவனை தப்பா புரிந்து கொண்டது மாத்திரம் இல்ல, நீ தப்பான முறையில தேவனை மற்றவங்களுக்கு. God is never sending anybody to hell. உன்னை நரகத்தை அனுப்புறது அவரோட விருப்பமா இருந்தானே, தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அவர் அனுப்ப வேண்டிய அவசியமே இருந்திருக்காரு. அந்த ஒரு செயல் மூலமாக நம்ம எல்லாம் நரகத்துக்கு போகாம அப்பாவோட வீட்டுக்கு நம்ம எல்லாரும் வரணும்ன்றதுல அவர் விருப்பப்படுறாரு. அதுதான் அவரோட வில், அதுதான் அவரோட டிசையர். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமும் நரகத்துக்கு போவாங்களா? ஒரு சிலர் நிச்சயமா போவாங்க. ஆனா அது அவர் அனுப்பல, அது அவங்களோட சாய்ஸ். அது யாரோட சாய்ஸ்? ஏன்? பிகாஸ் they rejected Jesus. இயேசு கிறிஸ்துவை மறுதலித்ததுனால, அந்த தேவ ரகமான வாழ்க்கை, அந்த லைஃப் ஸ்டைலை சூஸ் பண்ணாததுனால. நரகத்துக்கு போறது ஒரு வேற வழியே இல்லை. நான் நரகத்துக்கு போகணுமா? இல்ல, உனக்கு வழி இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, நானே வழி. பரலோகத்துக்கு போறதுக்கான நானே வழி. அதே நேரத்தில் ஆண்டவர் பரலோகத்துக்கு அனுப்புறாரு. அவர் பரலோகத்துக்கு அனுப்புறாருன்னா என்ன அர்த்தம்னா, he becomes a god of partiality. அவர் சூஸ் பண்ணி நீ போ, நீ இங்க போ அப்படி. நோ, அவர் பரலோகத்துக்கும் உன்னை அனுப்ப போறது இல்லை. நீ பரலோகத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமான்றது உன்னோட சாய்ஸ்ல இருக்கு. You choose death. பைபிள்ல போட்டிருக்கு, மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரத்தில் இருக்குது. லைஃப் அண்ட் டெத் எங்க இருக்காமா? லைஃப் எங்க இருக்கு? உன் நாக்குல இருக்கு. உன் டெத் எங்க இருக்கு? உன் நாக்குல இருக்கு. You are choosing life and death there. ஏதேன் தோட்டத்துல லைஃப் அண்ட் டெத்தையும் வச்சார் ஆண்டவர். ஏவாள் அந்த பழத்தை பிடிக்கும் போது ஒரு தூதன் அப்படி கையை பிடிச்சி சாப்பிடாத அப்படி சொல்லியிருக்கணும்ல? சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொன்னாங்களா? ஏன்? உன்னோட சாய்ஸ். ஏன்? தேவனை நீ புரிந்து கொள்ளணும்னா, ஒரு தேவனுடைய அநேக நேச்சர் இருக்கு. அல்ல ஒரே ஒரு ரொம்ப முக்கியமான நேச்சர் என்ன? God respects free will. எவ்வளவு பேர் நம்புறீங்க நான் தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லட்டுமா? எவ்வளவு பேர் நம்புறீங்க ஆண்டவரை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன், உங்களோட சந்தோஷத்துக்கு சொல்றேன். When God chose you, it was 100% God's choice. உங்களை அவர் தெரிந்து கொள்ளும் போது அவர் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணல. அவர் எந்த தூதன்ட்டையும் கேட்கல, உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்கல, அவங்க கிட்ட, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, பாஸ்டர் கிட்ட இவங்களை சூஸ் பண்ணுவான்னு கேட்கல. உன்னை சூஸ் பண்ணும்போது 100% அது அவரோட சித்தமா இருந்தது, அவரோட இண்டிபெண்டன்ட் வில்லா இருந்தது, அவரோட விருப்பமா இருந்தது. நான் சொல்லும் போது உங்களுக்குள்ள நீங்கெல்லாம் எந்திரிச்சு குதிச்சு ஆடணுங்க, பாடணுங்க, செலிப்ரேட் பண்ணணுங்க. நம்ம இதெல்லாத்தையும் ஏன் தெரியுமா? உனக்கு புரியல, அவரோட சாய்ஸ் புரியல. உனக்கு விளங்கவே இல்லை அவரோட சாய்ஸ். நம்ம என்ன, நான் கிறிஸ்டினே, ஒரு காலத்தில் நான் இந்து, வெள்ளிக்கிழமை கோயில் போயிட்டு இருந்தேன், இப்போ நான் கிறிஸ்டின் ஆகிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு. இவ்வளோ உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோதான். இன்னொன்று என்ன, நான் ஏதாவது நல்லது செய்வார் என் வாழ்க்கையில், எனக்கு ஏதாவது அது செய்வார், இது செய்வார், அது செய்வார், இது செய்வார்னு அது இதையும் வாங்கி வந்தவங்க அற்புத அடையாளத்தை பெற்றுக்கொண்டு வந்ததுனால நீ என்ன ஆகலன்னு ரட்சிக்கப்பட்டுட்டேன்ற அர்த்தம் இல்லையே இல்லை. என்னோட ரட்சிப்பு அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். He chose us. It was his supreme power. அவருடைய சுப்ரீம், நல்லா கவனி நான் சொல்ற வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும். உன்னை அவர் அழைக்கும் போது அவரோட சுப்ரீம் பவர்ல இருந்து உன்னை அழைச்சிருக்கிறார். உன்னை அழைக்கும் போது சுப்ரீம் வில்லில் இருந்து அழைச்சிருக்கிறார். உன்னை அவர் அழைக்கும் போது அது அவருடைய 100% பெஸ்ட் சாய்ஸ்.
நான் என்னத்திரமா நம்புறேன், அவர் என்ன அழைச்சது பெஸ்ட் சாய்ஸ். அது அவரோட எனக்கு புரியல ஏன்டா என்ன அழைச்சாருன்னு, ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, நீ தான்டா பெஸ்ட் சாய்ஸ். இந்த சூசிங் தேவன் ஒன்னு சூஸ் பண்ணிக்கிற பாரு. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க தான் பைபிள்லயும் சரி பூமியிலையும் சரி ஷைனா இருக்கிறாங்க. யார் தெரியுமா ஷைனா இருக்கிறா? யார் தெரியுமா பயங்கரமா ஷைன் ஆனவங்க? யார் தெரியுமா? யாரு? தேவன் தங்களை சூஸ் பண்ணதோட ரகசியம், அந்த அந்த மாஸ்டர் பிளான், அந்த சூஸுக்கு பின்னாடி இருந்த திட்டம், அந்த சூஸுக்கு பின்னாடி இருந்த மாஸ்டர் பிளான், அந்த பின்னாடி இருக்கிற அந்த அஜெண்டாவை யாரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்கள தான் இந்த உலகத்துல வெளிச்சமா வாழ்ந்திருக்காங்க. They have been a light to this world, one who knew about the secret or the mystery of your calling. எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு ரகசியம், நீ ஒரு மர்மம், நீ உன்னோட அழைப்புக்கு பின்னாடி ஒரு மிஸ்ட்ரி இருக்குது, உன்னோட காலிங்க்கு பின்னாடி ஒரு மிஸ்ட்ரி இருக்குது. You are a mystery, I say. நீ ஒரு மிஸ்ட்ரி. நீ அவர் உன்னை சூஸ் பண்ணது அவரோட சித்தம். அதனால தான் சொல்றேன், யாரையெல்லாம் ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க மேலே நீ வந்து அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணு, அவங்கள நீ வந்து லவ் பண்ணு, அவங்கள கேர் பண்ணுன்னு. ஏன் தெரியுமா சொல்றோம்? ஏன் தெரியுமா சொல்லுங்க? எனக்கு செய்யற நிறைய விஷயம் எனக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு சில காரியங்கள் இவங்க செய்யறது எனக்கு என்ன ஆகுறது அன்னைக்கு டைம்ல பிடிக்கிறது இல்ல. ஆனாலும் நான் அவங்கள விட்டு விலகணும்னு நினைக்கல, நான் அவங்களோட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு காரணம், அவங்க செய்யற ஒரு சில விஷயம் எனக்கு பிடிக்கல, ஆனா கர்த்தரோட சாய்ஸ் அவங்க. They are the choice of God. I respect that thing. அவர் யாரெல்லாம் சூஸ் பண்ணிக்கிறாரோ அதை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். அவர் தெரிந்து கொண்ட ஒருத்தனை வேண்டாம்னு சொல்ல நீ யாரு? அவர் சூஸ் பண்ண ஒருத்தனை ஜட்ஜ் பண்ண நீ யாரு? அவர் தெரிந்து கொண்ட ஒருத்தரை இது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அதான் ரோமன்ல சொல்றாரு, தேவன் தெரிந்து கொண்டவனை குற்றம் சாட்ட நீ யார்? போக்கு சொல்ல இடம் இல்லை. ஒரு நாள் சொல்றது புரியுதா? Never judge anybody when they are here. இன்னைக்கு நீ ஏதோ கொஞ்சம் மாறி இருக்கேன்னா உனக்கு அவர் நேரம் கொடுத்துருக்க, டைம் கொடுத்துருக்காரு நீ மாறதுக்கு. உனக்கு அவர் கொடுத்ததே கிரேஸ், உனக்கு கொடுத்த அந்த டைம் இன்னொருத்தருக்கு கொடு. They will change. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாத, இது உருப்படாது, இது ஆகாது. பாரு, இந்த பூமியிலேயே ரொம்ப டேஞ்சரஸ் என்ன தெரியுமா? பிகமிங் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். நான் கரெக்ட், மீதியெல்லாம் தப்பு. நான் ரைட்டு, நீ மீதியெல்லாம் தப்பு. நான் பண்றது கரெக்ட், மீதி பண்றவெல்லாம் தப்பு. நான் கரெக்டா பண்றேன். நான் உன்ன மாதிரி ஒரு டேஞ்சரஸான உலகம். இந்த மாதிரி நபர் தான் கிறிஸ்துவ கிருமிகள். இவங்க தான் கிறிஸ்துவை டெஸ்ட்ராய் பண்ண போற கிருமிகளா இருக்க போற. இட் இஸ் a word from a prophet. ஒரு தீர்க்கதரிசி வாயிலிருந்து வர வார்த்தை மறந்துடாது. இது பைபிள்ல போட்டுருக்கு, தேவன் தெரிந்து கொள்பவனை குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் அவர்களை நீதிமான்களாக மாற்றிருக்கிறார். I respect you, I love you. நான் உன்னை நேசிக்கிறேன். இன்னொன்னு தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன்னா நீ தேவனோட சாய்ஸ். உன்னை எனக்கு பிடிக்காது, நீ செய்யற நிறைய விஷயம் எனக்கு பிடிக்கல, நீ செய்யற நிறைய விஷயத்துல நான் உடன்படல, நீ பண்ற அநேக காரியத்துல எனக்கு உடன்பாடு இல்ல, நீ பண்ற நிறைய விஷயம் எனக்கு எல்லாத்துலயும் என்னால என்ன பண்ண முடியல, என்ன செட் ஆகல, போக முடியல. ஆனா ஒரு விஷயம் இருக்குது, God has chosen you. ஏன்னா you are the choice of God. நீங்க தேவன் தெரிந்து கொண்ட அவருடைய சுப்ரீம் பவர்ல, அவருடைய சுப்ரீம் சித்தத்துல அவர் யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணல. ஒருவேளை உன்னை சூஸ் பண்ண அவர் பாஸ்டர் போய் கேட்டிருந்தா பாஸ்டர் வேண்டாம்னு சொல்லி இருப்பாரு. ஒரு ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், நீங்க வந்தது காரணம் யார் தெரியுமா? உங்க அப்பா உங்க அம்மா நினைச்சியா? உங்க அப்பா அம்மாவுக்கு உன்னை விட்டு வேற சாய்ஸ் கொடுத்திருந்தா நிச்சயமா அவங்க வேற சாய்ஸ் போயிருப்பாங்க. அவங்களுக்கு சாய்ஸே கொடுக்கல, நீ தான் இங்க வரணும்னு அவர் முடிவு பண்ணி இருக்கிறாரு. It is the choice of God. It is God's will. இந்த வந்ததுக்கு காரணம் உங்க அப்பா அம்மா இல்ல. உங்க அப்பா அம்மாவை ஹானர் பண்ண, ரெஸ்பெக்ட் பண்ண. ஆனா இந்த பூமிக்குள்ள நீ வந்ததுக்கு காரணம் அவங்க இல்ல, அவங்களுக்கு வேற வழியே இல்ல. You are God's choice. Hallelujah. அதான் சொல்றேன், உங்களோட சூசிங்ல சுப்ரீம் பவர் இருக்கு, சுப்ரீம் வில்லு இருக்கு. அது அவர் என்ன சொல்றாரு, தூதர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, இதுல ஏதாவது மிஸ்டேக், இதுல என்ன ஆனாலும் பொறுப்பு நான்டா, இதுதான்டா என் சாய்ஸ், இதுதான் எனக்கு தேவை, இதுதான் எனக்கு வேணும், இதுல என்ன நடந்தாலும் வாட் எவர் மிஸ்டேக்ஸ் ஹேப்பன் தட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் பேசும்போது ஒரு ப்ராஃபட் வாயிலிருந்து வர வார்த்தையை எடுத்துக்கோ. நான் பிரசங்கம் பண்றதா நினைக்காத, தேவனோட ஹார்ட்ல இருந்து டைரக்டா உனக்கு வருதுன்னு நினைச்சுக்கோ. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், மறுபடியும் சொல்றேன், சாய்ஸ்ல இருக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? அவர் உங்களை சூஸ் பண்ணாரு.
நீங்க எப்படி இருந்தீங்க, நீங்க யாருக்கு பிறந்தீங்க, அப்பா அம்மா யாரு, உங்களோட குடும்ப பின்னணி என்ன, நீங்க வெள்ளையா கருப்பா, ஜனங்களுக்கு உங்களை பிடிக்குதா பிடிக்கலையா, அதெல்லாம் பத்தி அவர் கவலை இல்லை. அவர் உங்களை சூஸ் பண்ணிருக்காரு. இன்னும் சொல்ல போனா நீ வேணும்னு அவர் சொல்ல, நீ தான் வேணும்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? சாய்ஸ்னா என்ன தெரியுமா? ஒரு 1000 சேலையில ஒன்னு எடுக்கிறது பேர் தான் சாய்ஸ். ஆமாவா? அப்ப 1000லிருந்து உன்னை எடுத்திருக்கிறாரு. உன்னை எடுக்கிறதுக்கு எத்தனை பேரை வேணாம் ஆண்டவர்ட்ட ரொம்ப பிடிச்சது. என்ன எடுத்தது பிரச்சனை இல்லை, எத்தனை பேரை வேண்டாம் சொல்லிட்டு என்ன எடுத்திருக்காரு. When God chose you, you have no idea how many people he has rejected. ஒரு சிலர் நான் குடும்பத்தில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு அழுவாங்க. அட முட்டாளு, உன் குடும்பத்தில் நீ மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய விஷயம். உன்னை மட்டும்தான் பிடிச்சிருக்குது அவருக்கு, உன்னை மட்டும்தான் சூஸ் பண்ணிக்கிறாரு, நீ தான் வேணும்னு சொல்லிக்கிறாரு. ஏன் உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும், ஏன் உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும்? ஏன்னா நீங்க தான் அவருக்கு வேணும்.